அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று சிந்திக்க இருப்பது விடியற்காலையில் அல்லது அதிகாலையில் எழுவது எவ்வாறு அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம். ஒன்று கவனிச்சிருக்கீங்களா? அதாவது நம்ம நாளைக்கு எங்கேயாவது போகணும்னு வச்சிங்களேன், அப்போ என்ன பண்ணுவோம்? நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வராது. என்ன பண்ணுவோம்? கரெக்டாக 3 மணிக்கு அலாரம் வச்சோம் அப்படின்னா நம்மளை கரெக்டாக ஷார்ப்பாக 3 மணிக்கோ 4 மணிக்கோ எழுந்திரிச்சிருவோம். ஏன் அப்படின்னு யோசித்து பார்த்தோன்னா, நம்ம நாளைக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு முதல் நாளே தெரிகிறது. அதனால் என்ன ஆகுது? இந்த மைண்டானது முதல் நாள் இரவு தூங்குவதற்கு முன் தயாராகிறது. அதுவே அந்த டைம் வந்தவுடனே அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடுவோம்? எழுந்திடுவோம் இல்லையா? ஸோ அப்போ இதுதான் சீக்கிரம் எழுந்திருக்கிற வழி. இதுவே நீங்கள் நார்மலாக இருக்கும்பொழுது நம்மளால் செய்ய முடியல. ஏன்னா நம்ம அடுத்த நாள் எழுந்திரிக்கும் போது நமக்கு ஒரு வேலையும் இல்லை. அப்போ நம்ம ஏன் சீக்கிரம் எழுந்திரிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் என்ன ஆகும்னா நம்மளைய சுறுசுறுப்பை என்ன ஆகும்னா டிலே பண்ணும். நம்ம அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணோம்? நாளைக்கு நம்ம ஒரு சின்ன விஷயம் செய்ய போகிறோம் இருந்தாலும் அதை பெரிய விஷயமாக நம்ம மைண்டுக்கு என்ன பண்ணணும்? எடுத்து சொல்லணும். அதாவது எப்போதும் செய்கிற வேலையாக இருந்தாலும் அது நம்ம என்ன பண்ணணும்? நம்ம நினைக்கிற விதத்தில் தான் இருக்குது இல்லையா? ஸோ நம்ம சாதாரணமாக ஒரு சாம்பார் வைக்கிறோம்னு வச்சிங்களேன். என்னடா இவங்க சமையலை பற்றி பேசுகிறாங்கன்னு நினைக்காதீங்க. நான் சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ சாம்பார் வைக்கிறோம்னு வச்சிங்களேன், அந்த சாம்பாரையே நாளைக்கு நம்ம எப்படி ஸ்பெஷலாக இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக எப்படி செய்யலாம் அப்படின்னு யோசிங்க. அப்போ என்ன பண்ணுவோம்? அதற்கான ப்ரிஃபரன்ஸ் எதாவது செய்வோம் இல்லையா? அது மாதிரி வேறு உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுதோ, எந்த விஷயங்கள் செய்யணும்னு தோணுதோ அதுக்குப்படி நம்ம என்ன பண்ண யோசிக்கலாம். ஸோ அப்படி நம்ம முதல் நாள் யோசித்து தூங்கும் பொழுது அடுத்த நாள் காலையில் நமக்கு முழிப்பானது சீக்கிரமாக வரும். இதுவே ஒரு எளிய வழியாக எனக்கு தெரிகிறது. உங்களுக்கும் இந்த வழிமுறை பிடித்தால் இல்லை உங்களுக்கு ஓகே என தெரிந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.